ஓய்வு பெறுகிறார் பிரதம நீதியரசர் ஜெயசூர்யா. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா சட்டத்துறையில் 41 வருட சேவையை நிறைவு செய்து இம்மாதம் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். ஜெயந்த ஜெயசூரிய பிரதம நீதியரசராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பல உயர் பதவிகளை வகித்துள்ளார். 2019ஆம் ஆண்டில் அவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட போது நாட்டின் சட்டமா அதிபராக பணியாற்றினார். ஜெயந்த ஜெயசூரிய 1983ஆம் ஆண்டு அரசாங்க சட்டத்தரணியாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்டார். ஓய்வு பெறவுள்ள பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவை கௌரவிக்கும் சம்பிரதாய ரீதியிலான விசேட உச்சநீதிமன்ற அமர்வு எதிர்வரும் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றில் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் கூட உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கூடுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதல் முறையாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் 250 ராக்கெட் தாக்குதல். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் 250க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் நாட்டின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடந்த ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் அந்நாட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். 200 பேர் வரை பிணை கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டனர். இதில் 117 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எம்பிக்களுக்கான வாகனங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவு மற்றும் வாகனங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடாளுமன்றில் 15 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உணவின் விலையை சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் அதிகரிக்குமாறு எமது கட்சியை கோரியது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டு வந்து பணிகளை ஆற்ற முடியாது. நாட்டை சாப்பிட்டவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உணவு குறித்து விமர்சனம் வெளியிட்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்படியாவது நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து கொள்ள முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார்.